அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்க இந்த ஒரு மூலிகை சேர்ந்த தைலத்தை எடுத்துக்கும் பொழுது அதனுடைய விளைவுகள் அவங்களுக்கு முழுமையா குறையறத பார்க்கலாம். பிசிஓடி அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல இது வாதம் அதிகரிச்ச ஒரு நிலையா தான் நம்ம பார்ப்போம். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே ரொம்ப டயர்டா இருப்பாங்க. வேலைகளை செய்யறதுல ஒரு சோம்பேறித்தனம் எப்பவுமே இருக்கும். இதற்கு காரணம் அவங்க உடம்புல இந்த வளர்சிதை மாற்றத்துல உண்டாகக்கூடிய மாறுபாடுகள் தான். அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும் அதிகமா இருக்கும். இந்த காரணங்களால உடல் எடை அதிகரிக்கிறது, முகத்துல தேவையில்லாத இடங்கள்ல முடி வளர்ச்சி உண்டாகிறது, ஸோ கரெக்டான சமயத்துல அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதில்லை. இந்த மாதிரி நிலைகள் தான் இருக்கு. ஸோ இதற்கான ஒரே ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆற்று தும்மட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆற்று ஓரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கும்மட்டிக்காய் இல்லை தும்மட்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இந்த ஒரு மூலிகையை பத்தி அகத்தியர் தன்னுடைய குணவாகனம் நூல்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கிடையெங்கே சோர்வெங்கே கேடுரச்சை வாத கடையெங்கே ஆற்றுக்கலிங்க மடை திரைக்கின் யாழிலையார் சூதகத்தின் அண்ட அடைச்சல் எங்கே உண்ட உடைச்சல் எங்கே ஓது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஸோ பிசிஓடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடை எங்கே சோர்வெங்கே எப்பவுமே ஒரு டயர்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு படுத்து தூங்கினா பெட்டரா இருக்கும்னு சொல்லுவாங்க. காலை நேரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கும். ஸோ அதை தான் அந்த நூல்ல அந்த பாடல்ல முதல்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கேடுரச்சை வாத கடையெங்கே. ஸோ நம்ம உடம்புல ஒரு கட்டியோ இல்லை ஒரு வீக்கமோ உண்டாகுது அப்படின்னா அது வாதத்தினுடைய அதிகரிச்ச ஒரு நிலை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வாதக்கடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸோ யாழிலையார் சூதகத்தின் அண்ட அடைச்சல், அதாவது அவங்களுக்கு கரெக்டாக ஓவுலேஷன் நடக்காது. ஸோ அதை தான் அண்ட அடைச்சல்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் கரெக்டாக வராது. இந்த ஒரு நிலையை தான் இந்த பாடலில் முழுமையாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆற்று கலிங்கம் அடை திறப்பின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஆற்று தும்மட்டிக்கு இன்னொரு பேர் கலிங்கம் அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ இந்த ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்தும் போது பிசிஓடியினுடைய அந்த அறிகுறிகள்லேருந்து மூல காரணத்துலேருந்தும் முழுமையாக விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய ஒரு கூற்று. ஸோ இந்த ஒரு மூலிகை சேர்ந்த ஒரு தைலம் தான் ஸ்ரீகேர் தைலம். இந்த ஸ்ரீகேர் தைலம் இரவு நீங்க ஒரு 10 சொட்டு அளவு வெது வெதுப்பான பாலோட நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசிஓடியோட அந்த அறிகுறிகள் எல்லாமே சரியாகிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இது எப்படி சரி பண்ணுது அப்படின்னா, ஸோ ஆற்று தும்மட்டியில செய்த அந்த தைலத்தை, அதாவது கலிங்கம் சேர்ந்த அந்த தைலத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்ம முக்கியமா பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு லூட்டினைசிங் ஹார்மோன் LH ஹார்மோனும் டெஸ்டோஸ்டிரான்ங்கிற அந்த ஹார்மோன் அளவும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த 2 அளவையுமே குறைக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. இதன் மூலமாக அவங்களுக்கு ஆரோக்கியமான முறையில அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வளர்றத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஃபாலிக்கல்ஸோட growth-ஐயும் இது அதிகப்படுத்துது அப்படிங்கிறதா இந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. ஃபாலிகுலோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆரோக்கியமான முறையில அந்த கருமுட்டைகள் வளர்ந்து அது முறையா ஓவுலேஷன் ஆகிறத இது துரிதப்படுத்துது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆய்வறிக்கைகள் சொல்றது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆற்று தும்மட்டி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி டயபெட்டிக் ஹெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதே மாதிரி வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கும் பொழுது அது சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்தும். இந்த பிசிஓடியில் முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறது தான். ஸோ அந்த நிலைகள்லையும் இந்த ஆற்றுத்தும்மட்டி கரெக்டாக செயல்படுறதுனால நமக்கு இந்த இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி ஓவுலேஷனை கரெக்டாக செயல்பட வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுத்தும்மட்டி அப்படிங்கிறது வாதத்தை குறைக்கக்கூடியது. மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அபான வாயு பந்தப்படுறது தான் நமக்கு மாதவிடாய் கரெக்டான சமயத்துல வராம இருக்கிறது, ஓவுலேஷன் கரெக்டா வராம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ அதனாலதான் நம்ம பேதிக்கு மருந்து கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம சிகிச்சை முறைகளை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த ஆற்று தும்மட்டி அப்படிங்கிறது வாதத்தையும் சரி பண்ணுது, அபான வாயும் அதனுடைய நிலையில கரெக்ட் நமக்கு கொண்டு வருது. இந்த ஒரு விஷயத்தினாலதான் நமக்கு இந்த ஆற்று தும்மட்டி சேர்ந்த இந்த ஸ்ரீகேர் தைலம் நமக்கு எடுத்துக்கும் போது பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள்ல நல்ல ஒரு மாறுதல்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆற்று தும்மட்டி அப்படிங்கிறது கார்பஸ் லூட்டியத்தோட அளவையும் அதை ப்ராப்பரா அதனுடைய ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துது. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடினால பாதிக்கப்படும் போது மாதவிடாய் கோளாறுகளுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு குறையது முக்கியமான காரணம். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது கார்பஸ் லூட்டியம்ல இருந்து சுரக்க
இருக்கக்கூடியதான். இதனுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கிறனால தான் ஸ்பாட்டிங் மாதிரியான ஒரு பீரியட்ஸ் வந்து இருக்கும். நிறைய பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா தான் டாக்டர் பீரியட்ஸ் வருது. அந்த சமயத்துல கூட ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா ப்ளீடிங் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறமும் வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 20 நாள் 30 நாள் வரைக்கும் எனக்கு வந்து ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து கம்மியா இருக்கிறது தான். ஸோ இந்த ஆற்றுத்துமட்டி அப்படிங்கிறது இந்த கார்பஸ் லூட்டியத்தோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுனால ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவை தேவையான அளவு நம்ம உடம்புக்கு வந்து கொண்டு வரும். இதன் மூலமாக நமக்கு இந்த ஸ்பாட்டிங் இருக்கிறது, ப்ளீடிங்கோட அளவு ரொம்ப நாளா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நார்மலா ஒரு 5 நாள் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஆற்றுத்துமட்டி அப்படிங்கிறது பிசிஓடியை சரி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ இந்த ஆற்றுத்துமட்டி சேர்ந்து ஸ்ரீகேர் தைலமும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது பிசிஓடிக்குலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் வந்து பெற முடியும். முக்கியமாக குழந்தை இல்லாத பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆற்றுத்துமட்டை சேர்ந்து ஸ்ரீகேர் தைலம் வந்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். இந்த பிசிஓடி அப்படிங்கிறதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது. தொடர்ந்து அதற்கு நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கணுங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அதற்கான முறையான சிகிச்சை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். ஸோ பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களுக்கு மாதவிடாய் கரெக்டான டைம்ல வரணும். அதே மாதிரி வந்து குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஓவுலேஷன் கரெக்டாக வந்து நடக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஸ்ரீகேர் தைலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.